வெல்கம் டு வீலோன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 11th பிசிக்ஸ் சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸ்ல இருக்கிற 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். டைரக்டா நம்ம 5 மார்க்குள்ள போயிடலாம். இப்போ பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 5 மார்க். எக்ஸ்பிளைன் த டீடைல் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஒரு ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனை நம்ம இப்போ எக்ஸ்பிளைனா டெரைவ் பண்ணி காட்ட போறோம். முதல்ல நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரியணும். என்கிட்ட ரெண்டு வெக்டார் வேணும். ஒன்னு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இது மாதிரி என்கிட்ட ரெண்டு வெக்டார் இருக்கு. அதுல ஒண்ணு இப்படி இருக்கும். இதை நான் வந்துட்டு ஏ வெக்டார்னு வச்சுப்பேன். இது வந்துட்டு இப்படி இருக்கும். இதை நான் பி வெக்டார்னு வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுதான் இது. இதை நான் வந்துட்டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார், இதுதான் நம்ம ரிசல்டன்ட் லைன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு ஸ்லாஷ் வந்துச்சுன்னா அதை நம்ம ரிசல்டன்ட் லைன்னு சொல்லுவோம். இந்த ரிசல்டன்ட் லைன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இதெல்லாம் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராமையே நான் சிம்பிளா மாடிஃபை பண்ண போறேன். இந்த பின்னு இருக்கிற ஏரியால இதை நான் ஏன்னு வைக்க போறேன். இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏ. இப்போ இங்க இருந்து கொஞ்சம் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த லைனை நான் இந்த பாயிண்ட் நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது இந்த கீழே இருக்கிற லைனோட டிஸ்டன்ஸ் பி காஸ் தீட்டா. இது பி சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ டைரக்டா நம்ம டெரிவேஷனுக்குள்ள போயிடலாமா? முதல்ல நமக்கு தேவையான விஷயம், ஓகேவா? இப்போ காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடெனியஸா? இப்போ இங்க அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? ஏ என் இருக்கு. ஏ என். ஹைப்போடெனியஸ்ல என்ன இருக்கு? ஹைப்போடெனியஸ்ல இங்க என்ன இருக்கு? இந்த ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஹைப்போடெனியஸ்ல என்ன இருக்கு? பி இருக்கு. இப்போ ஏஎன் இருக்கிற இடத்துல யார் இருக்கா? பி காஸ் தீட்டா இருக்காங்களா? அப்போ பி காஸ் தீட்டா எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? டிவைடட் பை இதை நம்ம இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். இதை நம்ம இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னா, இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎன் டிவைடட் பை பின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த பியை நான் இப்படி எடுத்துன்னு போயிடவா? அப்போ என்ன கிடைக்கும்? ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா. இது கிடைக்குமா? முதல்ல நம்ம காஸ் தீட்டாக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம யாருக்கு கண்டுபிடிக்க போறோம்? சைன் தீட்டாக்கு. இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ சைன் தீட்டா கண்டுபிடிக்க போறோம். இப்போ சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனியஸ். அதான ஃபார்முலா. ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனியஸ்ன்றது சைன் தீட்டாவோட ஃபார்முலா. அப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட்ல யார் இருக்கா? இதுக்கு கியூ என் இருக்கா? அப்போ கியூ என் டிவைடட் பை பி. அப்போ கியூ என் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இதுதான் நம்ம இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கிற இது. இப்போ அடுத்த ஸ்டெப்பை ஃபர்தரா எடுத்துன்னு போயிடலாமா? இப்போ நம்ம அடிஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ல ஹைப்போடெனியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்? ஹைப்போடெனியஸ் தான். ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் நம்ம ஒரு ரூல் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ரூல்? அதுதான் பித்தாகரஸ் தேரம் நம்ம சொல்லுவோம். பித்தாகரஸ் தேரமை வச்சு நம்மளால ஹைப்போடெனியஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ பித்தாகரஸை வச்சு ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிப்போமா? இதுல ஹைப்போடெனியஸ்ன்றது என்னது? கியூ ஓ
Q. இதுதான் ஹைப்போடெனியஸ். கரெக்டா? அப்போ OQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதுல எது adjacent? ON. ON adjacent-ஆ? அப்போ ON ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் எது? QN பிளஸ் QN ஸ்கொயர். இந்த OQல யார் இருக்கா? ரிசல்டன்ட் தான். அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ONலயே ரெண்டு செக்மெண்டா பிரியுது. ஓல இருந்து A வரைக்கும் கேபிட்டல் A, ஏல இருந்து N வரைக்கும் B cos θ. அப்போனா A பிளஸ் B cos θன்னு நம்ம எழுதுவோம். என்னன்னு எழுதுவோம்? A பிளஸ் B cos θ ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ONல என்ன இருக்கு? QNல B sin θ. B ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ. இப்போ இத பார்க்கிறதுக்கு நமக்கு A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ நம்ம A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல போட்டுருவோமா? அப்போ A ஸ்கொயர், A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB. இதுதான் A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இது A, இது B. அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ பிளஸ் 2AB cos θ பிளஸ் B ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ. இப்போ இந்த B ஸ்கொயர் cos θ, B ஸ்கொயர் sin θ காமனா இருக்கா? அப்போ அந்த B ஸ்கொயரை மட்டும் காமனா எடுத்துக்கலாமா? அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ பிளஸ் 2AB cos θ. இந்த cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ ஓட வேல்யூ என்னன்னா ஒன். அப்போ B ஸ்கொயரால 1 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 1 தான். அப்போ நம்ம கிடைக்கிறது என்னவா இருக்கும்? A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos θ. இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்னவா மாறிடும்? ரூட்டா மாறிடுமா? அப்போ R is equal to root of A square plus B square plus 2AB cos θ. இதுதான் triangle of addition உடைய final answer. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா, third question. Derive the equation of the motion of the particle a falling vertically projected vertically. முதல்ல ஹரிசாண்டல் வெர்டிகல்னா என்னன்னு பார்ப்போம். ஹரிசாண்டல்னா பிளேன் சர்ஃபேஸ், வெர்டிகல்னா குத்த வச்சு நிப்பாட்டுறது. ஓகேங்களா? இப்போ ஒரு பாலை இந்த தம்பி வந்து மேல இருந்து தூக்கி போடுறாப்புல. அப்போ அந்த பால் வந்து கீழே வருமா? எதுனால கீழே வரும்? கிராவிட்டினால கீழே வரும். அந்த பாலை தூக்கி போறதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்குல்ல, அதாவது தரையில இருந்து அந்த பையன் எவ்வளவு ஹைட்ல நின்று போடுறான்றது தான் அதை எச்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இத 3 ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னென்ன ஃபார்முலானா அதுக்கு முன்னாடி மாத்தணும். Ax is equal to 0. அதாவது இங்க x ஆக்சிஸ்க்கு வேலையே இல்லை, ஒன்லி y ஆக்சிஸ்க்கு தான் வேலை. அதுக்கப்புறம் A is equal to g. ஆக்சலரேஷனுக்கு பதிலா இங்க கிராவிட்டி ஒர்க் ஆகும். அடுத்து ay is equal to a is equal to g. அதாவது ay க்கு பதிலா a-வும் போடலாம், a க்கு பதிலா g-யும் போடலாம். இதுதான் இப்போ நம்ம மாத்தி இருக்கிற இது. இதுல நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் என்னன்னு கேட்ட உங்களுக்கு சொன்னல. அப்போ v is equal to u plus at. இந்த ஃபார்முலா ஒண்ணு. அதுக்கப்புறம் s is equal to ut plus of at square. இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு v square is equal to u square plus 2as. இந்த 3 ஃபார்முலா தான் மெயின் ஃபார்முலா. இந்த மெயின் ஃபார்முலா வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ண ஆரம்பிக்க போறோம். டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா?
இப்போ முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா v is equal to u plus at. இங்க ஏக்கு பதிலா நான் என்னன்னு போடலாம், ஜின்னு போடலாமா? அப்போ u plus gt. அடுத்த ஃபார்முலா s is equal to ut plus half at ஸ்கொயர். இங்க என்ன விஷயம்னா அதே மாதிரி யூவும் டீயும் ஒண்ணுதான். பட் இங்க கிராவிட்டி எதை நோக்கி வருது, கீழ் நோக்கி வருது, அதாவது மைனஸ் ஒய்யை நோக்கி வருது. அப்போனா மைனஸ் ஜிடி ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்முலா மாத்திடுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. ஓகேங்களா? இதுல அதே மாதிரி தான் v ஸ்கொயர் பிளஸ் 2g. பட் ஆனா எஸ்க்கு பதிலா நம்ம ஒய்ன்னு போடுவோம், ஏன்னா அது ஒய் ஆக்சிஸ்ல தான் கீழே வருது. ஓகேங்களா? இது தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்து இதுல எல்லாத்துலயுமே இனிஷியல் வேல்யூ வந்து 0. அப்போ இதுல எல்லா இடத்துலயுமே u இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போட்டுடலாமா? அப்போ என்ன வரும், v is equal to gt 1, அதுக்கப்புறம் s is equal to 1/2 minus gt ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க v ஸ்கொயர் is equal to 2gy. இது மூணுமே தான் இந்த ஃபார்முலா. அடுத்து இதுலயே நம்ம வந்துட்டு ஸ்மால் t is equal to capital T. ஸ்மால் t is equal to capital T ன்னு சொல்லிட்டாங்க. இதுல நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த எஸ்க்கு பதிலா ஹெச்ன்னு போட போறேன். எதனால ஹெச்? ஏன்னா ஹைட். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் ஆனா இங்க நமக்கு ஹைட் தான் வேணும். அப்போ ஆஃப் மைனஸ் ஜி கேபிட்டல் டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த 2 இப்படிக்கா போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 2h is equal to 1 minus gt ஸ்கொயர், அதாவது மைனஸ் ஜிடி ஸ்கொயர் ஆயிடுமா? இந்த g இப்படிக்கா வரும்போது டினாமினேட்டர்ல ஆயிடும். அப்போ t ஸ்கொயர் is equal to 2h divided by g. இந்த ஸ்கொயர் இப்படிக்கா போயிடுச்சுன்னா ரூட்டா மாறிடுமா? அப்போ t is equal to root of 2h divided by g. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அடுத்து ப்ரொஜெக்டைல் வெர்டிகலி. இப்போ நம்ம பார்த்த 3 ஆன்சருமே அப்படியே சைன் மட்டும் கன்வெர்ட் பண்ணோம்னா அதுதான் ப்ரொஜெக்டைல் வெர்டிகலி. இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, இதுல இருக்கிற சைன்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, இதுல இருக்கிற சைன் அதாவது பிளஸ்க்கு பதிலா நம்ம மைனஸ் போட்டுக்கிட்டோம்னா அதுதான் ப்ரொஜெக்டைல் வெர்டிகலி. ஃபார் எக்ஸாம்பிள் v is equal to u plus gt. பட் ஆனா இதுல எப்படி இருக்கும், u minus gt. ஏன்னா அது டவுன்வர்ட்ல வந்தது, இதை நம்ம அப்வர்ட்ல தூக்கி போடுறோம். அப்போ இது ஒரு ஃபார்முலா வந்துச்சா நமக்கு. நெக்ஸ்ட் s is equal to ut plus ஆஃப் மைனஸ் ஜிடி ஸ்கொயர். அப்போ இதை நம்ம இது பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, s is equal to ut minus ஆஃப் மைனஸ் ஜிடி ஸ்கொயர். இது நமக்கான செகண்ட் ஃபார்முலா. இப்போ தேர்ட் ஃபார்முலா என்ன, v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் பிளஸ் 2gs. இதை நம்ம அப்படியே இப்படி சைன் சேஞ்ச் பண்ணோம்னா v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் மைனஸ் 2gs. இதுதான் ப்ரொஜெக்டைல் வெர்டிகலி. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், derive the equation of motion, range and maximum height reached by the particle thrown at the oblique angle q with respect to the horizontal direction. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ரேஞ்ச் இருக்கு.
இது ரேஞ்சுன்றது அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுறதுன்றது தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேக்சிமம் ரேஞ்சு, மேக்சிமம் ஹைட்டு, அது எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு. அதாவது ஒரு பார்ட்டிகளை தூக்கி போடுறோம், நம்ம ஒரு பார்ட்டிகளை தூக்கி போடும் போது அதோட ரேஞ்சும் அதோட மேக்சிமம் ஹைட்டும் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனா என்ன ஆங்கிள்? ஒரு ஆப்ளிக்யூ ஆங்கிள். ஆப்ளிக்யூ ஆங்கிள்ன்றது இதுதான். அப்படியே இப்படி வந்துச்சுன்னா ஆப்ளிக்யூ ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம். ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விஷயம் எங்க நடக்கும்னா, வாட்டர் பைப்ல இருந்து நம்ம வாட்டர் பைப்பை இங்க பிடிச்சிட்டு இருப்போம், தண்ணி அழகா இப்படி போவோமா, அதுக்கப்புறம் பேட்டில் கிரவுண்ட்ல அதாவது மிசைல் லான்ச் ஆகும்போது அது ஒரு ஆப்ளிக்யூ ஆங்கிள் தான் போய் அட்டாக் பண்ணும். அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க கீழே இருக்குதுல்ல, இதை நான் வந்து எக்ஸ் காஸ் தீட்டா, என்னது எக்ஸ் காஸ் தீட்டான்னு எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? இது இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்திருக்கோம்ல, அத நான் வந்து சாரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட ரேஞ்ச் என்னன்னா u cos theta. ஏன்னா இந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன், அதனால்தான் u cos theta. இது எதை பொறுத்து இந்த சைடு போகும்? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? அப்போ நமக்கு இப்போ t வேணும்னா இதை நம்ம இந்த எக்ஸை நம்ம இந்த சைடு எடுத்துன்னு போயிடுவோமா? அப்போ t is equal to x divided by u cos theta. அப்போ நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. இதுல இப்போ அந்த பார்ட்டிகல் இங்க இருந்து இங்க டிஸ்பிளேஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். எந்த ஃபார்முலா? s is equal to ut plus of at square. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தரா கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கணும். ஓகே, சப்ஸ்டியூஷன்ன்றது எஸ்க்கு பதிலா ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா இது எங்க டிராவல் ஆகுது? ஹரிசாண்டலா, அதாவது ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து u yக்கு பதிலா u sin theta, u sin thetaன்னு எடுத்துப்போம். எதனாலனா இதை நம்ம காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இது என்னது? u sin theta தானே. அடுத்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா இந்த ஏக்கு பதிலா நம்ம ஜின்னு எடுத்துப்போம். ஏன்னா அங்க ஆக்சலரேஷனுக்கு பதிலா அந்த பார்ட்டிகல் மறுபடியும் தரையில தானே வருது. தரையை நோக்கி வருதுன்னா அதுக்கு ரீசன் யாரு? கிராவிட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலால இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ ஃபார்முலா என்ன? s is equal to ut plus of at square. இப்போ s-க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? y-ய சப்ஸ்டியூட் பண்ண போறோம். s-க்கு பதிலா y-ய சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ y is equal to u-க்கு பதிலா u sin theta, u sin theta t plus of gt square, gt square. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த t-க்கு பதிலா நம்ம t-க்கு கண்டுபிடிச்சு வச்சிருப்போம்ல, என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? x divided by u cos theta. அதை எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ y is equal to u sin theta, t-க்கு பதிலா என்ன போடுவோம்? x u cos theta plus of g. இங்க என்ன வரும்? x square cos square theta. இப்போ இந்த y is equal to u sin theta divided by u cos theta into x plus 1 by 2 g x square cos square theta.
இப்போ sin by cosன்றது நம்ம tan ன்னு எடுத்துப்போம். sin by cos equal to tan theta. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? tan theta ன்னு வருமா? அப்போ y is equal to tan theta x is equal to plus of g x square divided by cos square theta. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன இதுல பார்க்க போறோம்னா, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அதாவது எவ்வளவு ரேஞ்சுக்கு போயிருக்குன்றதுக்கான ஃபார்முலா. இப்ப அது எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதே கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம மாற்றம் பண்ண போறோம். என்ன மாற்றம் பண்ண போறோம்? இந்த யூக்கு பதிலா வேற ஒன்று எடுத்து போட்டு, இந்த எஸ்க்கு பதிலா வேற ஒன்று எடுத்து போட்டு அதான் பார்க்க போறோம். இப்போ அது எவ்வளவு மேக்சிமம் ஹைட் போயிருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க யூன்றது யூன்றது u sin theta, u sin theta. அதுக்கப்புறம் இங்க ஏன்றது மைனஸ் ஜியா இருக்கும். ஏன்னா இதுக்கு கிராவிட்டின்றது ஆப்போசிட்டா இருக்கு. கிராவிட்டிக்கு ஆப்போசிட் தானே ஹைட்டு, அப்போனா மைனஸ் ஜி. அதுக்கப்புறம் இந்த எஸ் வந்துட்டு நான் h மேக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதாவது மேக்சிமம் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க? மேக்சிமம் ஹைட். இங்க vyன்றது 0. அப்போனா இது எல்லாத்தையுமே மாத்தி இதுல சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இங்க விக்கு பதிலா 0 ஸ்கொயர்னு போடுவோமா? இங்க யூக்கு பதிலா என்ன போடுவோம்? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. அதுக்கப்புறம் 2 மைனஸ் ஜியா, ஹெச்சுக்கு பதிலா எஸ்க்கு பதிலா h மேக்ஸ். h மேக்ஸ். இப்போ இது 0 ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துன்னு வந்துருவோமா? அப்போ u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta is equal to 2g h மேக்ஸ். இப்படி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? h மேக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 2g இந்த சைடு எடுத்துன்னு வந்துருவா. அப்போ h max is equal to u square sin square theta divided by 2g. ஏன்னா இது மல்டிப்ளைல இருந்து இந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிடும். இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இப்போ பார்க்க போறது 5th கொஸ்டின். derive the expression for centripetal acceleration. அதாவது centripetal accelerationக்கான எக்ஸ்பிரஷனை இப்போ நம்ம டெரைவ் பண்ண போறோம். முதல்ல centripetal acceleration என்னன்னு நமக்கு தெரியணும்ல. centripetal acceleration-னா ஒரு சர்க்கிள்க்கு உள்ள கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இது எல்லாமே எதை நோக்கி இருக்கு? சர்க்கிளோட சென்டர் பார்ட்டை நோக்கி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கல்லுல கயிறை கட்டி இப்படி சுத்தும் போது நம்ம சென்டர் பார்ட்ல தான் அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல the velocity of vector turns continuously without change of magnitude. அதாவது நம்ம சுத்தும் போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, மேக்னிடியூட்னா ஸ்பீட்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல நமக்கு ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வேணும். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? velocity divided by time taken. இதை நான் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா del v divided by del t. அதாவது change in velocity divided by acceleration. சரி, change in velocity divided by time. ஓகேங்களா? இதுதான் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலாவா? இப்போ நம்ம del v க்கு பார்க்கணும். அதாவது இப்போ del v மைனஸ் v del r divided by del
டி. இததான் நம்ம டெல்விக்கான ஃபார்முலாவை எடுத்திருக்கோம். அப்போ டெல்வி இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போ a is equal to minus v del r by r. ஓகேங்களா? அப்போ minus v del v del r by r divided by del t. இதை நான் இப்போ ரீஃபார்ம் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் வி பை ஆர், அதுக்கப்புறம் டெல் ஆர் பை டெல் டி. இது நமக்கு கிடைச்சிருமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டெல் ஆர் பை டெல் டீய நான் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆர்ன்றதும் ரேடியஸ்ன்றதும் ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த டி, அதாவது இந்த டைம்ன்றது ஜஸ்ட் டைம் தான். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம்ல நம்ம என்ன எடுத்துப்போம்? வெலாசிட்டின்னு எடுத்துப்போமா? அப்போ a is equal to minus v into v divided by r. இது இப்போ நம்ம ஃபர்தரா இது பண்ணோம்னா மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர்ன்னு ஆயிடுமா? இப்போதான் இதுக்கான எக்ஸ்பிரஷன் நான் கொண்டு வர போறேன். இது என்னன்னா ஒமேகா. இதுக்கு பேரு W மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஒமேகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா angular velocity. ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம ஒமேகான்னு சொல்லி இது பண்ணுவோம். அதாவது ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாமே ஒமேகாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ இதை நான் ஃபர்தரா சேஞ்ச் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது ஒமேகா ஸ்கொயர் ஆர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்றது தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன்.